தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர்ல நம்ம ஒரு கிச்சன் ரிலேட்டட் வீடியோ பார்க்க போறோம். அதாவது கேரட் ஜூஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், யார் வேணாலும் செய்யலாம். அதாவது பேச்சுலர்ஸ் இருக்கவங்களும் செய்யலாம், மற்றபடி இருக்கிறவங்களும் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளா கேரட் ஜூஸ் எப்படி செய்யறது அப்படிதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்தியானது கூட. இந்த கேரட் ஜூஸ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கேரட் கொஞ்சம் பெரிய சைஸில் 1.5 கேரட் எடுத்திருக்கேன். அரை மூடி எலுமிச்சம்பழம், ஒரு சிறிய துண்டு இஞ்சி, 4 டேபிள் ஸ்பூன் தேன், அப்புறமா ஒரு 4-5 ஐஸ் கியூப்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். தேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே ஓரளவுக்கு இனிப்பு கிடைக்கும். இனிப்பு குறைவாக வேணும்னு நினைக்கிறவங்க 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்தா இனிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். 1 கப் கேரட் ஜூஸ் செய்கிறதுக்கு 1 கப்பை விட கொஞ்சம் குறைவாக தண்ணி எடுத்துக்கோங்க. குளிர் டைமில் நீங்கள் இது குடிக்கிறதுக்கு இந்த கேரட் ஜூஸ் செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் வார்ம் வாட்டராக எடுத்துக்கோங்க. அதாவது கொஞ்சம் சூடாக இருக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க. சூடாக தண்ணி சேர்த்திங்கன்னா ஐஸ் கியூப்ஸ் சேர்க்காமல் நீங்கள் குடிக்கணும். சப்போஸ் நீங்கள் 2 கிளாஸில் கேரட் ஜூஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா 2 கிளாஸுக்கு கொஞ்சம் குறைவாக தண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். நம்ம முதல்ல இந்த கேரட்டை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய துண்டுகளாக இருந்து அப்படின்னா நம்ம ஜூஸ் பண்ணுற டைமில் அது சரியாக அரைஞ்சு வராது. ஸோ சின்ன சின்ன துண்டுகளாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கேரட்டையெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. சாதாரண மிக்சி ஜார் எடுத்தால் கூட பிரச்சனை இல்லை, நல்லா தான் ஜூஸ் வரும். அடுத்ததாக அந்த இஞ்சி கூட நம்ம கொஞ்சம் சின்ன துண்டுகளாகவே கட் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சியோட அளவு அதிகமாக வரக்கூடாது. நான் சொல்லியிருக்க அளவுப்படி சேர்த்திங்கன்னா தான் ஜூஸ் கரெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம வச்சுருக்க தண்ணியில் அரை கிளாஸ் மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய தண்ணியை பிறகு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மீதி இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம இதில் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணலாம். இப்போது அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. எல்லா தண்ணியையும் சேர்த்த பிறகு திரும்பவும் ஒரு தடவை மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க. இதே இதில் நீங்கள் 2 கிளாஸ் ஜூஸ் கூட செய்யலாம். 2 கிளாஸ் ஜூஸ் செய்கிறதுனா தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. தேன், எலுமிச்சம்பழ சாறு எல்லாமே அதிகமாக சேர்த்துக்கோங்க. நம்மளோட ஜூஸ் ஒரு 3/4 ஸ்டேஜ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு வடிகட்டியில் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஜூஸ் ஈஸியாக கீழே வந்துடும். நீங்கள் இல்லைன்னா துணி கூட பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டி எடுக்கிறதுக்கு. இப்போது நம்ம இதில் தேன் சேர்க்கலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் போதும்னு நினைக்கிறவங்க 2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தேனெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஜூஸ் குடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா. இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம எலுமிச்சம்பழ சாறு சேர்க்கலாம். நான் அரை மூடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சப்போஸ் 2 கிளாஸ் ஜூஸ் பண்ணுறது அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க, நல்லா தான் இருக்கும். எல்லாம் சேர்ந்து கலந்துக்கோங்க. இப்போது நம்மளோட ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு கிளாஸில் ஐஸ் க்யூப்ஸ் ஃபஸ்ட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஜூஸை சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வார்ம் வாட்டர், அதாவது கொஞ்சம் சூடான தண்ணி சேர்த்துருந்தீங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் போடாதீங்க, சூடாகவே குடிச்சிக்கோங்க, நல்லா தான் இருக்கும். ரொம்ப சூடாக இல்லை, ஓரளவுக்கு குடிக்கிற சூட்டில். இப்போ ஐஸ் க்யூப்ஸ் போட்டாச்சு, நம்ம ஜூஸ் சேர்த்துட்டோம். நம்மளோட ஆரோக்கியமான ருசியான கேரட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு கூட ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், அப்படியே குடிக்கணும்னு தோணும். நீங்கள் நார்மலாக குடிக்கிற கேரட் ஜூஸை விட இந்த கேரட் ஜூஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தானதாகவும் டேஸ்டானதாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம்புது வீடியோக்கள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.